ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிவில் டெக் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு AutoCAD ஃபைலை எப்படி நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஓப்பன் பண்ணி வியூ பண்ணுறது, அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம ஒரு AutoCAD ஃபைலை AutoCAD சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அது மூலமாக நம்ம ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய நார்மல் ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்படி ஓப்பன் பண்ணி அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணணும், அதை எப்படி வியூ பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னோட ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துக்கிறேன். இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிடுறேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டீங்க அப்படின்னா இப்போது டிடபிள்யூஜி பாஸ்ட் வியூவர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப் இந்த மாதிரி வந்துடும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால அன்இன்ஸ்டால் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வெளில வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஆப்பில் நான் உள்ளே போகிறேன். உள்ள ஃபஸ்ட் டைம் போகல உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனிங் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட் லைக் நீங்கள் சைனிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். மெயில் ஐடி கொடுத்து சைனிங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் ஆல்ரெடி ரீசெண்டாக யூஸ் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து வியூ பண்ணுறேன். வியூ பண்ண ஒன்று ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வியூ மூட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எடிட் மூட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் லைக் வியூ மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா வியூ மூட் கொடுத்துக்கலாம். இல்லை அந்த டிராயிங்கை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் மூட் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வியூ மூட் கொடுத்துக்கிறேன். ஓகே, டிராயிங் வியூ ஆயிடுச்சு. இப்போ டிராயிங் வியூ ஆனதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஜூம் பண்ணணுமோ ஜூம் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிராயிங்க்கு நான் வந்து ஆங்கிள் நோட் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் ஒரு 3 பாயிண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆங்கிள் வந்து எனக்கு பிக் ஆயிரும். ஆங்கிள் என்னவோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் சைஸஸ், அதாவது வந்து டிராயிங்கில் வியூ மூடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் சைஸ், அதாவது வந்து ஷீட்டுக்கு வந்து இப்போ 1:100 எனக்கு வந்து ரேஷியோவில் வந்து இந்த டிராயிங்கை வந்து சேஞ்சஸ் பண்ணணும் ஷீட்டுக்கு அப்படின்னா நான் 1:100 கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மெஷர்மெண்ட் ஸ்கேலில் வந்து சேஞ்சஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஒரு பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட் கொடுத்தோம்னா டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வச்சு. இப்போ ஒரு ரூமுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரூமுக்கு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுத்தோம்னா டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் பிக் பண்ணேன் அப்படின்னா ஓவரால் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூ மூடில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் லேயர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் ஐடி பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஐடி பாயிண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோஆர்டினேட் பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆப்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரியலிஸ்டிக் வியூ, 3D வயர் ஃப்ரேம் வியூ இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடிட் மூட் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஓகே வியூ மூடில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி டிராயிங் வியூ பண்ணி எப்படி டைமென்ஷன் செக் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ எடிட் மூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி டிராயிங் ஓப்பன் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரா டூல்ஸ்க்கான லைன் சர்க்கிள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டேன், லென்த் வந்து 10 ஃபீட்டில் வேணும் அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கலாம். இப்போ இதே லைன் எனக்கு வந்து வேறு இடத்துல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா காப்பி பண்ணுறதுனாலும் காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா டூல்ஸ், மாடிஃபை டூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ், அதாவது வந்து எடிட் ஆப்ஷன், ட்ரிம், எக்ஸ்டெண்ட் இந்த மாதிரி எடிட் டூல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நம்ம வரைஞ்ச டிராயிங்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லேயர் ஆன் பண்ணுறதுனா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டிஸ்டன்ஸ் கிராஸ் செக் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வேணா ஆங்கிள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன், இந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அலைன் லீனியர் டைமென்ஷன் நோட் பண்ணோம் அப்படின்னா லீனியர் டைமென்ஷன் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு லைனோட நீங்கள் வரையக்கூடிய லைன் சர்க்கிளோடைய கலர் வேணும் அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயே லாஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னா சேம் அஸ் 3D வயர் ஃப்ரேம், ரியலிஸ்டிக் வியூ இந்த மாதிரி நீங்கள் வியூவுமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி ஒரு AutoCAD ஃபைல் பண்ணி எப்படி வியூ பண்ணுறது ப்ளஸ் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு எதுவும் டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.